ஹலோ டிசைனர், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to மாஸ்டர் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எபிசோடில் என்ன பார்த்துருந்தோம்னா ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் அதை பாருங்கள். ஸோ அதில் நான் உங்களுக்கு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கை என்னென்ன எப்படி எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம எஃபெக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன், லேஅவுட், அப்பியரன்ஸ், ஃபில், ஸ்ட்ரோக், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்க்குன்னு தனியாக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிக்மாவுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும், அதே மாதிரி யூஎக்ஸ் டிசைனை பற்றி இருக்கும், அதே மாதிரி யூஐ டிசைன் பற்றி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அக்சசிபிலிட்டினா என்ன, கலர் தேரினா என்ன, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புக்குள்ளே இருக்கும். ஸோ அதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஃபிக்மாவுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீயாக ஃபிக்மாவோடைய ப்ரோ வெர்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே எதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக போய் மெம்பர்ஷிப் ஆகிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட சேட் பண்ணுறதுக்கும் இது மூலிமா ஈஸியாக உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு ஷேடோ வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷேடோனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களா. இப்போ ரியல் வேர்ல்டில் இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் எனக்கு ஒரு லைட்டிங் படுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது சன்னுன்னு நினச்சிங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இது சன்னு, சாரி, ஸோ இது ஒரு சன்னுன்னு வச்சுங்க, சரிங்களா. ஸோ இதோடைய லைட்டிங் இங்கே வருது அப்படின்னு நினச்சிங்களா, இங்கே வச்சுங்க. ஓகேங்களா. இதோட லைட் இங்கே வருது அப்படின்னா, ஸோ இதோட ஷேடோ இங்கே இருக்கும் இல்லையா. ஸோ இதோட ஷேடோ இங்கே இருக்கும். அதே மாதிரி சன் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா அதோட ஷேடோ எங்கே இருக்கும், இப்போ இங்கே வருது அப்படின்னா அதோட ஷேடோ இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ட்ராப் ஷேடோ ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு லைட் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு அந்த ஷேடோ விடும். ஸோ வித்தவுட் லைட் ஷேடோ உங்களுக்கு விழாது இல்லையா. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா ட்ராப் ஷேடோவை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஸோ ஒரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணிடுறேன், சரிங்களா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரவுண்டட் கார்னர் கொடுத்துட்றேன். ஸோ ரவுண்டட் கார்னர் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு கலர் ஸ்லைட்லி ஒரு ப்ளூ கலரோ இல்லை வேறு எதனா ஒரு கலர் சம்திங் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் லைட் அண்ட் கலர், ஸோ இதில் இந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு எனக்கு ட்ராப் ஷேடோ வேணும். ஸோ இந்த ட்ராப் ஷேடோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே ட்ராப் ஷேடோ தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் ஷேடோ, ட்ராப் ஷேடோ, லேயர் பிளர், பேக்ரவுண்ட் பிளர், நாய்ஸ், டெக்ஸ்சர். ஓகேவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ராப் ஷேடோ, இன்னர் ஷேடோ, லேயர் பிளர், ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் ஷேடோ. ஸோ இந்த ட்ராப் ஷேடோ நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு அந்த இமேஜில் இங்கேயே காமிக்குது பாருங்கள், சும்மா இந்த குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கான்லேயே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்களோட ட்ராப் ஷேடோ கீழே விழுது. ஓகேங்களா. ஸோ அதாவது லைட்டு இங்கே மேலே டாப்பில் இருக்குது, அதனால் உங்களுக்கு கீழே விழுது ட்ராப் ஷேடோ. ஓகே, இப்போ நான் பொசிஷனை மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த பொசிஷன் இதுதான் எக்ஸு, இது நம்ம ஒய் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ நான் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸோடைய பொசிஷன் நான் சேஞ்ச் பண்ணுறேன், இங்கே எனக்கு சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ஒய்யோட பொசிஷனும் நான் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் ஆகுது. அப்போனா எனக்கு லைட்டிங் இந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேடோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு எந்த அளவுக்கு பக்கமாக இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதுதான் லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது லைட்டு. ஓகேவா. ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இந்த லைட் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கமாக இருக்கோ அப்போ உங்களுடைய ட்ராப் ஷேடோ ரொம்ப ஷார்ப்பனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பிளர்ராக இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பன் ஆகிடும் உங்களுடைய லைட்டு.
ஸோ இன்கேஸ் வந்து உங்களோட லைட் வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது அப்படின்னா அப்போது இந்த ஷேடோ இருக்கு இல்லையா, இந்த ஷேடோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளர்ராக தெரியும், இந்த மாதிரி தெரியும். ஸோ ஆனால் நம்ம வந்து பிளர்ராக இருக்கிற ஷேடோ தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து பார்க்குறதுக்கு ஈஸ்தட்டிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிளர்ரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மைல்டாக நீங்கள் பிளர்ரை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 5 இந்த மாதிரி கொடுத்துறேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் 15 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளர்ரு. ஸோ பிளர் அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரொம்ப ஷார்ப்பனாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு 0 கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டுடைய சேமான ஷேப் வந்து எப்படி இருக்கும்னா ஷார்ப்பனாக இருக்கும். ஆனால் நான் வந்து பிளரில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தான எஃபெக்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ ரியல் டைமில் எப்படி வந்து ஒரு ஷேடோ வந்து ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ரியல் டைமாக எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஷேடோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ஸ்ப்ரெட்னா என்னென்னா இந்த ஷேடோ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் இருக்கணுமா இல்லை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கணுமா அப்படின்னு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இது ஸ்ப்ரெட்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது தெரியுதுங்களா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியே உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்ப்ரெட்டு வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா இதிலே இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஓகேங்களா, ஸோ கலர் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒப்பாசிட்டி. ஸோ ஒப்பாசிட்டி நான் கம்மி பண்ணால் தான் எனக்கு வந்து ட்ராப் ஷேடோ கிளியராக தெரியும். ஸோ இன்கேஸ் வந்து நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணாமல் ஃபுல்லில் வச்சேன்னா அந்த என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர் எக்ஸாக்டாக அப்படியே உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பின்னாடி இருக்கிற மாதிரியே தெரியும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஷேடோ மாதிரி கிளியராக தெரியும். ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹெக்ஸா கலர் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை RGB என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அது எல்லா ஃபார்மேட்டும் நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒப்பாசிட்டி. ஓகேவா, ஸோ இந்த ஒப்பாசிட்டியும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பனாக இருக்கணும், அந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஹபீப்ஸ்னு போடுறேன். சரிங்களா, ஹபீப்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ட்ராப் ஷேடோ மாதிரி எனக்கு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃப்ரேமை வந்து நான் என்ன பண்ணுறேன் பிளாக் கலரில் மாற்றிடுறேன். சரிங்களா, ஸோ பிளாக் கலரில் மாற்றிட்டேன். இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் மாற்றிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் இருந்தாலும் போதும். ஸோ எனக்கு வந்து 2. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் மாதிரி எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலான்னா இப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட் மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் மாதிரி எனக்கு க்ரியேட் ஆகும்னா நீங்கள் இப்படியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் இதில் எதனா ஒன்று சேஞ்சஸ் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹபீப்ஸ் இல்லாமல் வேறு எதனா ஹபீப் அந்த மாதிரி எது சேஞ்ச் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறதும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு பதில் நான் வந்து ட்ராப் ஷேடோவாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ எஃபெக்ட்டில் போய்ட்டு ட்ராப் ஷேடோவை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ராப் ஷேடோட கலர் ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளரை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி இங்கே வச்சிடுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த டெக்ஸ்டோட எஃபெக்ட் மாதிரி எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி நான் வச்சிடுறேன். இதில் வந்து ஒரு 100% இல்லை வந்து ஒரு 50% இந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து எதனா சேஞ்சஸ் பண்ணுறீங்க ஹபீப்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன இருக்கோ அது அப்படியே எக்ஸாக்டாக உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ட்ராப் ஷேடோவாக அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க பட்டன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ வந்து நான் பட்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பட்டன் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கலர் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர். ஸோ இதுக்கு ஒரு கலரும் கொடுத்துட்டேன். ஸோ இதே கலர் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்லைட்லி லைட் கலர் கொடுத்துருங்க. இதை வந்து மேலே கொண்டு போயிருங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பட்டனுக்கு க்ரியேட் பண்ணிட்டீங்க. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க சப்மிட் கூட கொடுத்துடலாம். சரியா, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்றீங்க. சரி, இந்த மாதிரி சப்மிட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த சப்மிட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் சைஸை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் சென்டரில்
இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ட்ராப் ஷாடோலாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து ஃப்ரேமுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ட்ராப் ஷாடோ நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் ஷாடோ வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராப் ஷாடோ வந்து சில நேரத்தில் வந்து எப்படி தெரியும்னா அதே கலரை வந்து சில நேரத்தில் விழலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ட்ராப் ஷாடோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே கலருக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கலரே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கலரை கொடுத்துட்டு இதுக்கு வந்து 30%. ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ இதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி என்ன கலர் இருக்கோ ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேடோ கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த இமேஜ்க்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஷேடோ கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ளகின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஓப்பன் ஆகட்டும். சரிங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ரவுண்டட் கார்னர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ப்ளகின் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஓப்பன் ஆகலை. நான் வேறு ஒரு ப்ளகின் ஓப்பன் பண்ணுறேன், அன்ஸ்பிளாஷ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த ப்ளகின் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒரு கலர்ஃபுல்லாக எதனா ஒன்று இருக்கிற மாதிரி கூட பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ஸில் போய்ட்டு கலர்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன், இந்த கலர். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு வந்து ட்ராப் ஷாடோ நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக என்னவாக இருக்கும், இங்கே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து என்ன மாதிரி வேணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல போய்ட்டு எஃபெக்டில் போய்ட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா லேயர் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் ஷேடோ வந்து அங்கே என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி கலரில் உங்களுக்கு வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். தெரியுதுங்களா, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்டுக்கு எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த லேயர் பிளர்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல, இந்த லேயர் பிளரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் பிளர் என்ன அப்படின்னா, ஸோ அந்த பிளர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாகவே பிளர் பண்ணி காமிச்சிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்டனை கூட நான் வந்து பிளர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த பட்டன் கூட நம்மளுக்கு வந்து பிளர் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளர் பண்ணி கூட காமிச்சிடலாம். ஸோ இதை வந்து சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில எஃபெக்ட்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இங்கே இருக்குது, ஸோ இந்த விஷயம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லாங்லேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி காமிக்கும். ஸோ வந்து சின்னதாக வந்து ஒரு கலர் நோட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப லைட் அண்ட் கலர் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. லைட் கலர் கொடுத்துருங்க. ஸோ இது கூட அதிகம் தான், இதை கூட இன்னும் கொஞ்சம் லைட் கலர் கூட கொடுத்துட்டு, ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கலர் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா, இப்போ லேயர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த லேயர் பிளர். ஓகேங்களா, உங்களுக்கு ட்ராப் ஷாடோ புரிஞ்சிருக்கும், லேயர் பிளர் புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இந்த லேயர் பிளர்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் லேயர் பிளர் இருக்குது. எப்படின்னா ஒரு பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா பிளர் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஜெக்டை நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதே ஆப்ஜெக்டை நான் இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் பிளர் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், லேயர் பிளரு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் லேயர் பிளர். சரிங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிளர் இல்லை, ஆனால் இங்கே மட்டும் பிளர் இருக்குது. ஏன்னா ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு பிளர் வேணாம், எனக்கு வந்து எண்டிங்கில் மட்டும் பிளர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு அந்த எண்டிங்கில் மட்டும் எனக்கு பிளர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன், எனக்கு இந்த மாதிரியான எஃபெக்ட். ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ வந்த ஒரு லேயருடைய, அதாவது லேயர் பிளர் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்த ஒரு எஃபெக்ட் தான் வந்து இந்த ப்ராக்ரஸிவ் லேயர் பிளர். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த கொடுத்தீங்கனாலும் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதில் போய்ட்டு
நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லேயர் பிளர் கொடுத்துட்டு ப்ராக்ரெசிவ் பிளர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லைட் எஃபெக்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ லைட் எஃபெக்ட் நான் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எல்லோ கலரில் நான் லைட் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டிங் இங்கே இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஐடியாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டூல்ஸை வந்து எப்படிலாம் என்ன மாதிரி இது ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி சில நேரத்தில் எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணலாம், இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற சினாரியோவில் நான் உங்களுக்கு அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். ஆனால் நீங்கள் வந்து டூல்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்கெங்கே நம்ம இந்த டூல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் வந்து ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகேவா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் வந்து ஒரு காப்பி டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போய்ட்டு மறுபடியும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்னர் ஷேடோ வேணும். ஸோ இன்னர் ஷேடோனா என்னென்னா, ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே எனக்கு வந்து ஷேடோ வேணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு அட்டைப்பெட்டியை அறுத்து உள்ளே வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள், இது வந்து இன்னர் ஷேடோ. ஸோ இந்த இன்னர் ஷேடோக்கும் ட்ராப் ஷேடோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் ஷேடோக்கு அதாவது ஆப்ஜெக்டோடைய கார்னர்லேருந்து இன்சைட் விழும். ஸோ ட்ராப் ஷேடோவில் கார்னர்லேருந்து அவுட் சைட் விழும். ஓகேவா. ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். அதே மாதிரி பிளருடைய எவ்வளோ பிளர் உங்களுக்கு வேணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ஒயிட் கலர் பிளர் கொடுக்குறேன் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் கலர் பிளர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பட்டனுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி 3D எஃபெக்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பட்டன் பார்த்திங்கன்னா 2D எஃபெக்டில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு ஷேடோ விழுந்து ஷேடோவிலேருந்து ஹைலைட் ஆகி உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு மாதிரி 3D மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இன்னர் ஷேடோவை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம இன்றைக்கி பார்த்தது என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னர் ஷேடோ, ட்ராப் ஷேடோ, லேயர் பிளர். ஸோ இது மூணுத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பிளர், நாய்ஸ், டெக்ஸ்சர். ஸோ இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிளர் எங்கே யூஸ் பண்ணுறது, டெக்ஸ்சர் எங்கே யூஸ் பண்ணலாம், நாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.